ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். பொதுவாகவே வாலிபர்களுக்குன்னு சொன்னாலே நிறைய கேள்வி இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது, எனக்கு இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது, இதை வெளியில சொல்லலாமா சொல்ல வேண்டாமா, நான் யார்கிட்டதான் இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து வாலிபர்களுக்குன்னே இருக்கும். அதுலயும் ஸ்பெஷலா கிறிஸ்தவ வாலிபர்கள்னாலே அவங்களுக்கு நான்கு இருக்கிறத விட இன்னொன்று ஒரு அதிகமா நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சில பேர் சிலர்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் போய் கேட்பாங்க, கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கும், கிடைக்காம போகும். சில டைம்ஸ்ல தப்பான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு வேதத்தின் அடிப்படையில உங்க கேள்விகளுக்கான சரியான ஆலோசனைகளும் வேதத்தின் அடிப்படையில பல உண்மைகளையும் சொல்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அக்காவின் ஆலோசனைகள். வாங்க எல்லாருமே இன்னைக்கான கேள்விக்கு அக்காவின் ஆலோசனைகளை போய் அக்கா கிட்ட போய் ஆலோசனைகள் கேட்கலாம். சிஸ்டர், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன கேள்வியோட வந்திருக்கீங்க இன்னைக்கு? வாங்க வீடியோல பார்க்கலாம். ஏசப்பாதான் நான் செஞ்ச பாவத்துக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்துக்கு, செய்ய போற பாவத்துக்கு எல்லாத்துக்குமே எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்திட்டாங்கல்ல. நான் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் தான் மன்னிச்சிருவாங்கல்ல. அப்போ நான் பாவம் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பிரபா இப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க? இதற்கா பதில் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி கட்டாயம் நம்ம ஒரு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நியாய தீர்ப்பு இருக்குமா, அல்லது சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டா? 2 பேருக்குமே இருக்கும். அப்போ ஏசப்பாவோட ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இப்ப 2வது ஒரு கேள்வி கேட்கிறேன், யோசிச்சு பாருங்களேன். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா கிடையாதா? உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிறதுக்காக நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன், நான் ஏசப்பாவோட பிள்ளை தானே, அதனால நான் பாவம் செய்யறதுக்கு எனக்கு அத்தாரிட்டி வந்துருச்சு அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியவே முடியாது. இப்ப ரீசெண்டா நான் சில வாலிபர்கள்ட்ட பேசும்போதுமே அவங்க வந்து ஒரு வசனத்தை சொன்னாங்க. இந்த வசனத்துல இப்படிதானே இருக்கு, அப்ப நான் கர்த்தர் கட்டாயம் மன்னிச்சிருவார்ல, எனக்கு கிருபை கிடைக்கும்ல அப்படின்னு ஒரு வசனம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரத்துல 20 கடைசில இருந்து வாசிக்கிறேன். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆனா அதுக்கு அடுத்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வசனம் வாசிச்சோம்னா 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா, கூடாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கிருபை வேணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாதேனே பைபிள்ல சொல்றாங்க. அப்போ நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் தப்பு கிடையாதுல்ல, ஏசப்போட ரத்தத்தினால நம்மள மன்னிச்சிட்டார்ல அப்படிங்கிற கான்செப்ட் உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். நான் எதுக்காக ஆண்டவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாருன்னா எல்லா ஜனங்களுமே பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ இந்த ரத்தத்தினால யாரெல்லாம் மன்னிப்பை வாங்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் பரலோகம். எனக்கு ரத்தம் சிந்திட்டார்ல, அதனால நான் பாவம் செய்வேன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. ஏசப்பா நமக்காக சிலுவையில எப்படி அடிக்கப்பட்டாங்க, எப்படி நொறுக்கப்பட்டாங்க, எப்படி ரத்தம் சிந்தினாங்க எல்லாமே பார்த்திருக்கிறோம். அவர் இவ்வளவு ரத்தம் சிந்தினதுக்கு காரணமே நம்மள பரலோகத்துக்கு கூட்டு போனோம். பாவம் செய்யற எல்லாரும் நரகத்துக்கு தானே போவாங்க, அப்ப நரகத்துக்கு போயிடக்கூடாதுல யாருமே, அதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளவுமே செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டா நான் என்ன தப்புனாலும் செய்யலாம், கர்த்தர் தான் மன்னிச்சிருவார்ல அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. நம்ம பைபிள்ல ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா அனனியா சப்பீராள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அனனியா சப்பீராள் சம்பவமே பைபிள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா செஞ்ச தப்பு, செய்ய போற தப்பு, செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு அப்படின்னா யாருனாலும் என்ன தப்புனாலும் செய்யுங்க அப்படிங்கிறது தானே சிலுவை மரணத்துக்கு அப்புறம் எழுதி இருந்திருக்கணும். பவுல் எழுதும் போது கூட நம்ம எல்லாருமே மாம்சத்தின்படி பிழைக்க கூடாது, ஆவியின்படி தான் பிழைக்கணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு பவுலுமே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிப்பாரு. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது மாம்சத்துக்கு ஏற்ற கீழ்ப்படிதலா இல்லாம இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அவரே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த காலத்துல கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனாலதான் ஏசப்பா என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு, ஏசப்பா ரொம்ப நல்ல தெய்வம் தானே, அதனால செஞ்ச தப்பு, செய்ய போற தப்பு, செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு எல்லாத்தையும் சிலுவையில் அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கீழ்ப்படிதல் எந்த விதத்துல கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னா, பாவம் செய்யாதீங்கிற விஷயமே ரொம்ப பெரிய கஷ்டம் நிறைய பேருக்கு. யாருக்கெல்லாம் பாவம் செய்யாம இருக்க முடியலையோ அவங்கதான் இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து பேசுவாங்க கட்டாயம். சோ என்னன்னா இந்த காலத்துல நிறைய பேரு அவருடைய கிருபைங்கிற பேரை வச்சுட்டே கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய வாலிபர்கள் யாரா இருந்தாலும் பாவம் செஞ்சா ஏசப்பா மன்னிச்சிருவார்ல அப்படிங்கிற கான்செப்டை விட நான் பாவம் செய்யக்கூடாதுல்ல அப்படிங்கிற இருதய கட்டாயம் வரதான் செய்யணும். இப்ப ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படுது, ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும், உண்மைதான்.
ஆனா நான் பாவம் செஞ்சது தப்புதான் அப்படின்னு உணர்வோட யார் வர்றாங்களோ அவங்க பாவத்தை தான் ஏசப்பா மன்னிப்பாரு. ஏசப்பா மன்னிப்பு கேட்டா கட்டாயம் மன்னிக்கதான் செய்வாரு. மன்னிக்காத ஒரு தெய்வம் ஆண்டவர் கிடையாது. ஆனா சும்மா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எப்படினாலும் மன்னிச்சிருவார்லன்னு நினைக்கிறாங்க. அப்படி யாரையுமே ஆண்டவர் சும்மா எல்லாம் மன்னிக்க முடியாது. பேதுருவே அந்த இடத்துல சிலர் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்களே, அதுவும் துணிகரமா இப்படி ஒரு பாவம் செய்றீங்களேன்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல பார்த்தோம்னா மெஜாரிட்டி எல்லா பாவமே துணிகரத்துல நடக்கு. அதுக்கு ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ்ப்படியாம. உண்மையா மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டா கட்டாயம் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பாரு. ஆனா மனம் திரும்ப விருப்பம் இல்லாம மன்னிப்பு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிற நிறைய பேரு உண்மையிலேயே பாவம் தான். அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட போறதும் கிடையாது. ஏசப்போட அர்த்தம் எப்படினாலும் என்னை கழுவி சுத்திகரிச்சுலாம் நடக்கிறது ஒரு உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனமான ஒண்ணுதான். அவ கடைசி வரைக்கும் ஏசப்பா என்னை மன்னிச்சிருவாருன்னு அவங்களதான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மன்னிப்பு கிடைக்காது, கட்டாயம் கிடைக்காது. இப்ப அனனியா சபிரால் கான்செப்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படினாலும் ஏசப்பா என்னை மன்னிச்சிருவாருன்னு நினைச்சுதானே அவங்க 2 பேருமே துணிகரமா இப்படி தப்பு செஞ்சாங்க. ஆனா அப்படி மன்னிக்கலையே, ஆண்டவர் உடனே தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த காலத்துல நிறைய பேர் ஏசப்பா எப்படினாலும் மன்னிச்சிருவார்ல அப்படின்னு ஒரு இருதயத்தோட இருக்காங்க. ஏசப்போட ரத்தம் நம்மள மன்னிச்சிரும், எல்லா பாவத்தையும் இன்னைக்கு சுத்திகரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். ஆனா மனம் திரும்ப மனதோட மன்னிப்பு கேட்கணும். நான் மனம் திரும்ப இஷ்டம் இல்ல, ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு மனுஷங்களே மன்னிக்க மாட்டாங்களே. சும்மா கேட்கிற மன்னிப்பு எப்படி இருக்கும்? கட்டாயம் கிடைக்காது. சோ அதனால யாராவது ஏசப்பா என்னை மன்னிக்கணும், ஏசப்போடைய ரத்தத்தினால கழுவப்படணும்னு நினைச்சா எந்த பாவமா இருந்தாலும் ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க மட்டும் கிடையாது, நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன்னு ஒப்பு கொடுக்கணும். மனம் திரும்ப ஆசைப்படுறேன், நான் பரிசுத்தமாக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. சோ அப்படி உண்மையா யாரெல்லாம் அர்ப்பணிச்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ கட்டாயம் அவங்க எல்லாருக்குமே மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் போதுமானவரா இருக்காரு. மத்தபடி எப்படினாலும் கர்த்தர் மன்னிப்பாருன்னு நினைக்கிறது உண்மையிலேயே அது லாஜிக்கல் அப்படி ஒண்ணு பைபிள்ல இல்லவே இல்லை. என்னை தேட வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம், நீங்க பரிசுத்தமா வாழ வேண்டாம், நீங்க பாவம் செய்யுங்க, ஆனாலும் நான் உங்களை என்னுடைய ரத்தம் உங்களை கழுவும் அப்படின்னு வேதத்துல எந்த இடத்துலயுமே போடப்படவே இல்லை. கேட்கிறவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் படி பார்த்தா ஒருத்தங்க உண்மையா செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் மன்னிப்பு. செய்யற பாவத்துக்கோ செய்ய போற பாவத்துக்கும் மன்னிப்புங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. துணிகரமா செஞ்சா கிடையவே கிடையாது. ஓகேக்கா, நீங்க சொன்ன ஆன்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. சரி, ஓகே, வர்றேன். Thank you. நீங்க ஒரு கிறிஸ்தவ வாலிபரா இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்காக வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேங்கிற நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பர்சனா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் எழுப்புதலுக்காக நான் என்னை அர்ப்பணிச்சு நான் எழுப்புதல் பாதையில நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே நிறைய சந்தேகம் இருக்குது, எனக்கே நிறைய கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? இந்த 2 கேட்டகரியில நீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய சந்தேகத்தை, உங்களுடைய கேள்விகளை, இல்லைன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துல உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுது, எனக்கு இந்த விஷயத்துல கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும், நான் கர்த்தருக்குள்ள வாழ்றதுக்கோ கர்த்தரோட இணையறதுக்கோ எழுப்புதல் பாதையில நான் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி வைராக்கியமா ஓடுறதுக்கோ சோர்ந்து போகாம ஓடுறதுக்கோ நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், கேள்வி, எதுலெல்லாம் கவுன்சிலிங் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே தெரிகிற நம்பர்லையும் மெயில் ஐடியிலையும் உங்களுடைய சந்தேகத்தை, கவுன்சிலிங் தேவைப்படுற விஷயத்த, கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த பதிலா அடுத்தடுத்த அக்காவின் ஆலோசனைகள் வீடியோல நம்ம அக்கா கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே பதிலை பெற்று அடுத்த வாரம் வேற ஒரு கொஸ்டினோட சந்திக்கலாம். பாய்.